தமிழகத்தில் பாஜக தனது அடித்தளத்தை விரிவுபடுத்த முயன்று வரும் நிலையில், விஜயின் தாவேகா போன்ற ஒரு புதிய சக்தி வாய்ந்த சக்தி ஆட்சியை பிடித்திருப்பது டெல்லிக்கு முழுமையான திருப்தியை தரவில்லை. தாவேகாவின் கொள்கைகள் பாஜகவின் இந்துத்துவ அரசியலுக்கு மாறுபட்டவை என்பதால், நேரடியாக எதிர்க்காமல் ரிமோட் கண்ட்ரோல் முறையில் கட்டுப்படுத்தும் வியூகத்தை டெல்லி கையாள்வதாக தெரிகிறது. கர்நாடகா, மகாராஷ்டிரா போன்ற மாநிலங்களில் பயன்படுத்தப்பட்ட ஆபரேஷன் தாமரை போன்ற நேரடி தந்திரங்களுக்கு பதிலாக, தமிழகத்தில் மறைமுக அழுத்தம் மற்றும் உளவு அரசியல் மூலம் கட்டுப்பாட்டை தக்கவைக்கும் ஆபரேஷன் ரேடார் உத்தி வகுக்கப்பட்டுள்ளது. ஆட்சியின் ஆரம்ப கட்டத்திலேயே இத்தகைய அரசியல் சட்ட அழுத்தங்கள் தொடங்கியிருப்பது, அடுத்த 5 ஆண்டுகளில் தமிழக அரசியல் களம் கடுமையான நிழல் யுத்தங்களுக்கு சாட்சியாக இருக்கும் என்பதை உணர்த்துகிறது. மத்திய அரசின் நடவடிக்கைகள் எப்படி இருக்கும் என்பதை பொறுத்தே விஜய் தலைமையிலான தாவேகா அரசின் நிலைப்பாடு அமையும் என அரசியல் பார்வையாளர்கள் கணிப்பிடுகின்றனர்.